கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சுரங்கம் தோண்டி தங்கம் எடுப்பார்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கோவையில் ஒரு கும்பல் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த சடலத்தை தோண்டி தங்கத்தை கொள்ளையடித்து சென்ற வினோதமான திகிலூட்டும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். கோவை சௌரிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் மீன் வியாபாரி நாகராஜ். இவர் மீன் வியாபாரம் செய்து வந்ததாலேயே தனது கழுத்தில் மீன் டாலர் பொறித்த 3.5 சவரன் தங்கச் செயினை மிகவும் ஆசையோடு வாங்கி எப்போதும் அணிந்து இருந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவால் இருந்து வந்த நாகராஜ் கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து அவரது உடல் சௌரிபாளையத்தில் உள்ள மாநகராட்சி மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதையடுத்து 16வது நாள் காரியத்திற்காக அவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்தை சுத்தம் செய்ய அவருடைய மகன் வெங்கடேஷ்குமார் மற்றும் உறவினர்கள் சென்று உள்ளனர். அப்போது அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் குழி தோண்டப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதைக்கப்பட்ட தந்தையின் உடல் தோண்டப்பட்டு கிடந்ததால் மிகவும் வருத்தமடைந்த அவர்கள் இதுகுறித்து அந்த சுடுகாட்டில் தண்ணீர் விடும் வேலையை செய்து வரும் அதே பகுதியை சேர்ந்த கார்த்திகேயனிடம் விசாரித்துள்ளனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த சக்திவேல் மற்றும் மணிகண்டன் ஆகிய இருவரும் சம்பவத்தன்று இரவு சுடுகாட்டுக்கு வந்து நாகராஜ் உடல் புதைக்கப்பட்ட இடத்தை தோண்டியதாகவும் பின்னர் அவர் கழுத்தில் கிடந்த தங்கச்சங்கிலியை திருடிச் சென்றதாக கூறினர். இதனை கேட்டு அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்த நாகராஜின் உறவினர்கள் இதுகுறித்து திருட்டில் ஈடுபட்ட சக்திவேல், மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகிய 3 பேர் மீதும் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் 3வரையும் கைது செய்து பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் உயிரிழந்த மீன் வியாபாரி நாகராஜ் உடலை அடக்கம் செய்தபோது அவர் மிகவும் ஆசையாக அணிந்திருந்த மீன் டாலர் பொறித்த 3.5 சவரன் தங்க நகையுடன் அவரது உடலை அடக்கம் செய்ய அதாவது மகன்கள் உறவினர்கள் முடிவு செய்து அதன்படியே அவரது உடலை அடக்கம் செய்து உள்ளனர். அப்போது நாகராஜின் வீட்டில் அருகில் குடியிருந்து வந்த சக்திவேலும் மணிகண்டனும் அதை கவனித்து உள்ளனர். இந்நிலையில்தான் அவர்கள் இருவரும் சரிவர வேலைக்கு செல்லாமல் பணத்திற்கு திண்டாடி கொண்டிருந்ததால் பணத்திற்காக என்ன செய்யலாம் என்று யோசித்த போது நகையுடன் நாகராஜ் அடக்கம் செய்யப்பட்டது இவர்களின் நினைவிற்கு வந்துள்ளது. சடலத்தின் கழுத்தில் இருந்த நகையை திருடி விற்று பணமாக்க முடிவு செய்துள்ளனர். அதன்படியே கடந்த வாரம் இருவரும் மயானத்திற்கு சென்று உள்ளனர். பின்னர் அங்கு பணியில் இருந்த கார்த்திகேயனிடம் பண ஆசை காட்டி தங்களது திட்டத்தை கூறியுள்ளனர். இதனை கேட்ட கார்த்திகேயனும் சம்மதிக்கவே 3வரும் சேர்ந்து நாகராஜனின் உடலில் தலைப்பகுதி இருந்த இடத்தில் குழி தோண்டி நகையை திருடியுள்ளனர். பின்னர் அந்த நகையை 4 லட்சத்திற்கும் அதிகமாக விற்று கிடைத்த பணத்தை சக்திவேலும் மணிகண்டனும் பங்கு போட்டுக்கொண்டு கார்த்திகேயனுக்கு வெறும் 30,000 ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு இருவரும் தலைமறைவானது தெரியவந்தது. பின்னர் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதைக்கப்பட்ட சடலத்திலிருந்து நகை திருடப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.